ஒருத்தவன் ஒரு பெரியவர்கிட்ட போய், ஐயா என்னை சுற்றி இருக்கவங்கலாம் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, ஒரு துன்பம்ங்கிற ஒரு சிறைக்குள்ளே அடைஞ்சிருக்கே அப்படிங்கிறான். உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு, உன்னைய கஷ்டப்படுத்துகிற துன்பம் வெளியில் இருக்க மக்கள் கிடையாது, உன்னோட மனசு தான். உன்னோட மனசை நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும், இதுலேருந்து நீ ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறாரு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. உடனே இந்த பெரியவர் ஒரு கதை சொல்கிறாரு. ஒருத்தவர் இருந்தாராம், அவருக்கு ஆசையாக பூனையும் கிளியையும் வளர்த்தாரு. ஒரு நாள் அந்த பூனை என்ன செஞ்சுச்சுன்னா, பிடிக்காத எலிய ஒன்றை கவிட்டு வந்துச்சு. அடடா, பூனை செமையா வேலை பார்க்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை பாராட்டினாரு. அடுத்த நாள் இவர் அசாசியா வளர்த்த கிளியை கவிட்டு வந்துச்சு. இவர் டென்ஷன் ஆயிட்டாரு. அசாசியா வளர்த்தனே, இதை போய் கவிட்டு வந்துட்டியே, என்ன பூனை நீ, ஏன் இப்படிதான் இருக்குன்னு அவரை திட்டி முடிச்சாரு. அடுத்த நாள் இந்த பூனை சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு குருவியை தூக்கிட்டு வந்துச்சு. இவர் கண்டுக்கிடவே இல்லை. சந்தோஷமும் படல, துக்கமும் படல. இதுல நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, இந்த பூனை என்னைக்கும் அது என்ன வேலை செய்யுமோ அதுதான் செஞ்சுச்சு. ஆனா இந்த மனுஷங்க தான் என்ன செஞ்சாங்க, இந்த மூணுலையும் ஒவ்வொரு விதமான ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டாங்க. முதல் நாள் சந்தோஷப்பட்டாங்க, அடுத்த நாள் துன்பப்பட்டாங்க, அடுத்த நாள் கண்டுக்கிடவே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அவரோட மனசுதான். பிடிச்சமான கிளியை கவிட்டு வரும்போது கஷ்டப்பட்டாரு, பிடிக்காத எலியை கவிட்டு வரும்போது சந்தோஷப்பட்டாரு. அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரும்போது அவருக்கு துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை. இதுதாங்க வாழ்க்கை. நம்ம துன்பமும் சந்தோஷமும் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம மனசு எந்த கண்ணோட்டத்துல அதை எடுத்துக்குதோ அதுதாங்க. ஸோ சந்தோஷமான வாழ்க்கைக்கு நம்ம மனசை சந்தோஷமா வச்சுக்கிட தெரிஞ்சா போதுங்க. நம்ம தான் இருக்கிறதுலே ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டுங்க.